السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها. وقال النبي صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وعترتي، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கம் வைத்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு முழு மனித சமுதாயத்திற்கும் ஒரு நேரான வழிகாட்டுதலை தருவதற்காக உலகத்தின் இறுதி தூதராம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல் குர்ஆனை தந்து ஒரு நிறைவான வாழ்க்கை திட்டங்களையும் தந்து வழிகாட்டியாக அனுப்பி வைத்தான் ரப்புல் ஆலமீன். ஒரு 23 ஆண்டு கால கடுமையான போராட்டத்தில் தான் எந்த நோக்கத்திற்கு அனுப்பப்பட்டோமோ அது முழுமையடைந்தது, பரிபூர்ணமானது என்பதை தாங்கள் செய்த ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ் பயணத்தின் போது அரஃபாத் பெருவழியில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தினார்கள். அதற்கு சான்றாக குர்ஆனுடைய வசனமும் இறக்கப்பட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இந்த நாள் மார்க்கம் பரிபூரணமடைந்த நாள் என்பதை அல்லாஹ்வும் சாட்சியாக குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தார். மூமின்களே, நான் உங்களுக்கு தெளிவான ஒரு நீரோடை போன்ற தெளிவான மார்க்கத்தை நான் தந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே முழு மனித சமுதாயமும் இந்த துனியாவினுடைய வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய வணக்க வழிபாடுகள், வாழ்வியல் நெறிகள், சட்டதிட்டங்கள் இனிமேல் தேவைப்படாத பரிபூரணமான ஒரு மார்க்கத்தை முடிவாக சொல்லி முடித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதே நேரத்தில் தான் உருவாக்கிய இந்த மார்க்கம், இந்த வாழ்வியல் நெறி தனக்கு பிந்தைய காலங்களில் எத்தகைய சோதனைகளை அது சந்திக்கும் என்பதையும்
முன்னறிவிப்பு செய்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். அதிலே மிகவும் எச்சரிக்கையோடு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தி, நான் உருவாக்கி கட்டமைத்த இந்த பரிசுத்தமான மார்க்கம் பின்னொரு காலத்தில் சில பல காரணங்களினால் ஒவ்வொருவராய் பிரிந்து போவார்கள். அப்படி பிரிந்து போகக்கூடியவர்களின் எண்ணிக்கை 72 குழுவினராய் பிரிந்து போவார்கள். அதிலே ஒரே ஒரு சாரார் வெற்றி பெற்றவர்களாய், சொர்க்கவாதிகளாய், நல்லவர்களாய் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு செய்தியை சொன்ன பொழுது அன்றைய மூத்த சமூகம் கேட்டது, யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு சாரார் யார்? நல்லவர்கள், சொர்க்கவாதிகள், நீங்கள் உருவாக்கிய மார்க்கத்தை பின்பற்றி நடப்பார்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் மிக தெளிவாக சொன்னார்கள், நானும் என்னை பின்பற்றுகிற நீங்களும் சஹாபாக்களும் எந்த வழியில் பயணிக்கிறீர்களோ அந்த மார்க்கம், அந்த கொள்கை, அந்த நடைமுறையை எவர்களெல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று ஒரு அடையாளத்தையும் சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். மோமின்களே, மனித வாழ்வு என்பதே குழப்பங்கள் நிறைந்தது. மனிதனே குழப்பம் நிறைந்தவன். ஒவ்வொரு செயலுக்கும் முடிவெடுக்க தெரியாமல், புரிதல் இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல் தடிமாறி போய் ஒவ்வொரு முறையும் அடி வாங்கி அனுபவப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களும் உண்டு, தோற்று போனவர்களும் உண்டு. ஆனால் பின்பற்றுகிற மார்க்கத்தின் விஷயத்தில் தனி மனிதனாய் குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், என் காலத்திற்கு பிறகு உங்களிடத்தில் 2 வழிகாட்டுதல்களை நான் விட்டு போகிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம். குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை யோசியுங்கள், குர்ஆனை ஆராய்ச்சி செய்யுங்கள், குர்ஆனின்படி வாழுங்கள். ஒருபோதும் நீங்கள் வழிகடவே மாட்டீர்கள். இரண்டாவது என்னுடைய ஹதீசுகள், குர்ஆனின் விளக்கமாய், வியாக்கியானமாய், எனது வாழ்வாய் உங்களிடம் வந்து சேருகிற என்னுடைய வாழ்வியல், என்னுடைய வழிகாட்டுதல், என்னுடைய வார்த்தைகள், அது உங்களை நேர்வழிப்படுத்தும். இது இரண்டாவதற்குள் இன்னொன்றையும் பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய குடும்பம். உலகத்தில் இவ்வளவு நம்பிக்கையோடு ஒரு நபியினுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பட்ட வழிகாட்டிகள், அந்த வரிசையில் பெருமானாருடைய குடும்பமும் பெருமானாரினால் வழிகாட்டிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். மோமின்களே, இந்த பாதையில் தான் 1400 ஆண்டுகளாய் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அடிப்படை சித்தாந்தமாகிய ஈமான், இறை நம்பிக்கை, வானவர்கள் சார்ந்த கொள்கைகள், வேதம் சார்ந்த கொள்கைகள், மரணம் சார்ந்த நம்பிக்கைகள், மறுமை சார்ந்த நம்பிக்கைகள், சொர்க்கம் நரகம், எல்லாவற்றுக்குமான மிக தெளிந்த வழிகாட்டுதல் இந்த 3இல் மட்டுமே உலகம் பெற வேண்டும் என்ற நியதியை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் காட்டி தந்தார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், கருத்து வேறுபாடுகள் வரலாம், விளங்காமை வரலாம், சிந்தனை மாற்றங்கள் வரலாம், ஆனால் ஒருபோதும் அதற்காக பிரிந்து போகுதல் என்பது தீர்வு அல்ல. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிறை உறுதியாக பற்றி பிடியுங்கள். மோமின்களே, இந்த அடிப்படைகளை வைத்துக்கொண்டு ஒரு வரலாற்றை நாம் ஆழமாக விளங்க வேண்டியது காலத்தின் அவசியம். 23 ஆண்டுகள் நபியாக சேவை செய்த பெருமானார் அவர்கள் சொன்னதுதான் குர்ஆனுடைய வசனம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், மனோ இச்சையின்படி அவர் பேசவே மாட்டார்.
வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இது ஒரு அடிப்படை ஈமான். யாராவது ஒரு மூமினிடத்தில் ஏன் பெருமானார் மறந்திருக்கலாமே, பெருமானார் மாற்றி சொல்லி இருக்கலாமே என்ற யூகங்கள் எழும் என்று சொன்னால் மொத்த மார்க்கமும் இல்லாமல் நம்பிக்கை தானே. அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுவது அத்துணையும் இறைவாக்கு. இதுக்கு சான்று அல்லாஹ்வே சொல்லிட்டான். ஏறத்தாழ 23 ஆண்டுகள் ஒரு சமூகத்தை எல்லா இடத்திலேயும் நெறிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். பெருமானாருக்கு மாற்று கருத்து என்பது அந்த காலத்தில் இல்லவே இல்லை. ஆலோசனைகள் இருந்திருக்கிறது, கருத்து பரிமாற்றங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் தலைமையான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் ஏற்றுக்கொள்வது மட்டுமே அந்த சமூகத்தின் அடிப்படை சித்தாந்தமாக இருந்தது. வரலாறு. மக்காவில் இருக்கிற பொழுது 13 ஆண்டு காலம் பெருமானாருக்கு ஏற்பட்ட சோதனைகள், பகிரங்கமான தாக்குதல், அடிதடி, கொலை, நாடு கடத்துதல், இதெல்லாம் அனுபவித்தார்கள் பெருமானாரும் அருமைக்குரிய சஹாபாக்கள். ஆனால் ஈமானிய இஸ்லாமிய சித்தாந்தங்களில் துளி அளவு கூட அங்கு மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. மதீனாவுக்கு வந்தாங்களா இல்லையா? 10 ஆண்டு காலம் இந்த பகிரங்க தாக்குதல் குறைஷிகளிடமிருந்து ஏற்பட்டதற்கு மாற்றமாய் இன்னொரு சூழ்ச்சி பெருமானாருக்கு வந்து சேருகிறது. அதுதான் சித்தாந்த ரீதியான கருத்து மோதல்களை உருவாக்கும் முனாஃபிக்குகள். எப்பயுமே நேரில் சண்டைக்கு வர்றவன ஜமாளிச்சிடலாம் இல்லையா? சூழ்ச்சி செய்து குழப்பங்களை ஏற்படுத்தி மனங்களை உடைத்து சித்தாந்தங்களை உடைக்கிற வேலை அன்றைய யூதர்களிடம் இன்று வரையிலும் அது கைவந்த கலை. அப்படி மதீனாவிற்குள் பெருமானார் பிரவேசித்த பொழுது நல்ல குடிமக்களாய் வேதத்தை பின்பற்றுகிறவர்களாய் வாழ்ந்த இந்த யூதர்கள், நஸ்ரானிகள் ஏன் பெருமானாருக்கு எதிராக மாறி போனார்கள்? அந்த சிந்தனைகள் ஏன் வந்தது? நல்லதானே சொல்றாரு. பெருமானார் உட்கார வைத்து சொல்லுகிறார்கள், நீங்கள் நம்புகிற மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நானும் நம்புகிறேன், உங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்தை நானும் நம்புகிறேன், நீங்கள் சொல்லுகிற அல்லாஹ்வை தான் நானும் சொல்லுகிறேன் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சில பல உலகியல் சார்ந்த ஆசைகளுக்கு நீங்கள் அடிமையாகி விட்டீர்கள், அதனால் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் உங்கள் மக்களுக்கு மாற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள், நான் உண்மையை சொல்லுகிறேன் என்றார். ஒரு விஷயம் எந்த இடத்துல உடையுதுன்னு பாருங்க. எந்த இடத்திலும் பெருமானார் குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த போதை அப்படிங்கிறது மது, மாது, சூது மட்டும் அல்ல. இதையெல்லாம் விட கொடிய போதை ஒன்று இருக்கிறது, பதவி. எல்லாம் நல்லா பழகுவோம், வாங்க டீ சாப்பிடுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, போங்க, பிரயாணத்தில் ஒன்றா சேர்ந்து போ, சந்தோஷம் எல்லாம் நடக்கும். இந்த போஸ்டிங்னு வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், அது ஆளை கொன்று விடுகிற அளவுக்கு குரோதத்தை உருவாக்கிவிடும். இது மனித இயல்பு. இதுக்கெல்லாம் வெளியூரில் போய் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்குள்ளேயே இது நடக்கும். இவரா எனக்கு எதிராக பேசுறாரு, ஆமா ஏன் இப்படி பேசுறாரு? அந்த போஸ்டிங்க்கு அவர் வரணும்னு ஆசைப்படுறாரு, அதனால் முடிஞ்ச அளவு ஒன்று கழுகிறார், முடிஞ்ச அளவு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார், நல்ல மனிதர்களையும் நாசமாக்கி விடுகிற மிகப்பெரிய போதை பதவி. அப்படி என்ன இந்த பதவிகள் இருக்குதுன்னா ஒண்ணு இல்லை, ஆனால் அதை மனம் தேடுகிறது, அந்த பேரை விரும்புகிறது, அதுக்கு அடிமையாகி போகிறது. அதனுடைய உச்சம் அல்லாஹ் தடை செய்த கொலை வரையிலும் கொண்டு போய் நிறுத்தும். இந்த இடத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிற பொழுது மதீனா சமூகத்தில் தேர்தல் நடந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் அப்படின்னு ஒருத்தனை தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இவர் தான் மதீனாவின் தலைவர். விதி, இறை தூதராய் பெருமானார் மதீனாவிற்குள் நுழைகிறார்கள். அப்படி டோட்டலா எல்லாம் மாறுது. பெருமானாரின் வருகை
மதீனாவின் வாழ்க்கையே மாற்றி விடுகிறது. உள்ள எப்ப வந்தாங்களோ அன்னைக்கு யஸ்ரிப் என்ற பெயரில் அறியப்பட்ட மதீனா பெருமானாரின் பெயரால் அங்கு அறிமுகமாகிறது, மதீனத்துன் நபி. இதெல்லாம் ஜீரணிக்க முடியுமா? நேற்று வரையிலும் ஒரு சமுதாய பிரச்சாரகர், புதிய மார்க்கத்தை சொல்பவர். மதீனாவுக்குள்ள வந்த உடனே அவரின் பெயரால் அந்த நகரம் மாறுகிறது. சரி, மதீனாவின் தலைவர் யார்? அவர்தான் தலைவர். அவர் ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிக்கிறார், அது அவரின் பெயரால் மஸ்ஜிதுன் நபவி என்று அறியப்படுகிறது. சில பல காலங்கள் அடிப்படைகளை உருவாக்கிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மக்களை அழைத்து பேசுகிறார்கள். நான் அல்லாஹ்வின் தூதராக வந்திருக்கிறேன், நபியாக வந்திருக்கிறேன். இது நம் மதீனா. நீங்கள் விரும்பினால் யூதர்களாக இருங்கள், நஸ்ரானிகளாக இருங்கள், நெருப்பு வணங்கிகளாக இருங்கள். ஆனால் நாடு என்று வருகிற பொழுது ஒரு தலைமைக்கு கட்டுப்படுங்கள். நானே தலைமை, நீங்கள் எல்லாம் பிரஜைகள் என்று பேச்சுவார்த்தை, ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. என்னைக்கு முடியுமா? ஒருவர் பதவி பிரகடனம் செய்ய வேண்டிய நிலை அப்துல்லா பெருமானாருடைய வருகைக்கு பிறகு இயல்பாகவே மாறுகிறது. இப்பொழுது இந்த யூதன், இந்த அப்துல்லா, அவர் முஸ்லிம் என்று தன்னை விளம்புகிறார், வெளிப்படுத்துகிறார். ஆனால் தனக்கு அந்த பதவி கிடைக்காமல் போய்விட்டதற்கு இவர்தானே காரணம் என்ற குரோதம் அவருடைய மனதில் உச்சபட்சமாய் எரிகிறது. அதனால் குறைஷிகள் நேரடியாக வந்து அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், தாக்கினார்கள், போய் போருக்கு வந்தார்கள். அது நமக்கு முடியாது, அது நமக்கு முடியாது. ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய நிகரில்லாத தலைவராய் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அதனால இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, அங்குதான் இந்த பூமியில் மூன்றாவது ஒரு குழு பிறக்கிறது, முனாஃபிக்குகள். அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கிறான், இன்னல் முனாஃபிகீன் ஃபித்தர்கல் அஸ்ஃபலி மினன் நார். இந்த முனாஃபிக்கு, இந்த வார்த்தையினுடைய ஒரிஜினல் என்னன்னா, எலி குழி தோண்டுமா இல்லையா, மேல இருந்து பார்த்தா தெரியாது, பூமிக்குள்ள பார்த்தா ஆழமாக ரொம்ப தூரம் தோண்டி வச்சிருக்கோம். அதன் மேல் சில நேரங்களில் காலை வைத்தால் அது அந்த பொந்துகளுக்குள் இழுத்து விடும். மேற்பார்வையில் நல்லவர்களை போன்று நடந்து கொண்டு உள்ளுக்குள் சதி, சூழ்ச்சி, பிரிவினை இவைகளை செய்வதுதான் இந்த வஞ்சகத்தின் வேலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார். கண்டுபிடிச்சிட்டாங்க யாரெல்லாம் முனாஃபிக்குகள். ஏன்னா ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இன்னைக்கு உலகம் யாரை கொண்டு இந்த அரசியல்கள் தீர்மானிக்கப்படுதுன்னு சொன்னா, எல்லா நாட்டு அரசர்களால் நியமிக்கப்படுகிற ஒற்றர்கள். அவங்க எல்லா இடத்திலும் இருப்பாங்க, எல்லா செய்தியும் அவர்கள் சேகரிப்பார்கள், எல்லா நாடுகளுக்கும் போவார்கள். அது அரசியல் ராஜ தந்திரம் என்று நினைக்கிறார்கள், தங்கள் நாட்டிற்கான பாதுகாப்பும் என்று நினைக்கிறார். ஒற்றர்கள் இல்லையா, சிஐடி. ஆனால் அது பல நேரங்களில் விபரீதங்களை உருவாக்கிவிடும். இவன் போய் சொல்ற செய்தியை தானே எடுத்துக்குவாங்க. அப்படித்தான் பெருமானாரிடம் ஒருவர் வந்து சொன்னார், நாயகமே நீங்க சொன்னீங்க, நான் போய் ஜகாத்து கேட்க போனேன், அவங்க என்ன கொல்ல வர்றாங்கன்ட்டாரு. இதற்கு இடையில் நடந்தது வேறு வேறு சம்பவங்கள். பெருமானார் ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த சமுதாயத்துல போய் பனு முஸ்தலிக் ஜகாத்தை வாங்கிட்டு வாங்குறாங்க. இவர் போறார், அவங்க கூட்டமா நிற்கிறாங்க. பெருமானாரின் தூதர் வருகிறார், வரவேற்க நிற்கிறார்கள். இது பாருங்க, மனசுக்குள் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள். இவர் போகும்போதே அவங்க கும்பலா நிக்கிறத பார்த்த உடனே இவருடைய மனநிலை மாறுது. அல்லாஹ், முன்னாடி இவனுங்களை நான் சண்டை போட்டேன், இப்ப எல்லாம் சேர்ந்து அடிக்க நிற்கிறாங்க. பழைய பகையில் கற்பனை ஒன்றை உதயப்படுத்திட்டார். இப்ப இதுக்கு என்ன வழி? இவரா ஒரு முடிவுக்கு வந்துட்டார், நான் போய் ஜகாத்தை கேட்டேன், அவங்க என்ன கொல்ல வர்றாங்க. தூதர் ஒற்றர் பெருமானார் நம்பியும் விட்டார்கள். அவங்க மேல போர் தொடுக்கணும், ஜகாத்து கொடுக்க மறுத்தால் போர் தொடுக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிட்டான். ஒரு பாவி ஒரு செய்தியை சொன்னா அந்த செய்தியின் உண்மை தன்மையை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய கை சேதமும்
மனக்கவலைகளும் ஏற்பட்டும் சமூகத்துல நிறைய துன்பங்களை அனுபவிப்பீர்கள். அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் விசாரிக்கிறாங்க, இவருக்குள்ள இருந்த பழைய சங்கடங்கள் அவரா கற்பனை பண்ணிட்டு அடிக்க வர்றாங்கன்னு பொய் சொல்லிட்டாரு. ஆனால் உண்மை அதுவல்ல. ஜகாத்தை வாங்க வந்தவரை கௌரவப்படுத்தி ஜகாத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த சமூகம் தயாராக இருந்தது. இவர்கள் சொன்ன செய்திகள் இது பல குடும்பங்கள்லையும் நடக்கும், பல தொழில்கள்லையும் நடக்கும், வரவு செலவுகள்லையும் நடக்கும். ஒரு மூமின் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருப்பார் என்று பெருமானார் சொன்னார்கள். மூமின்களே, இந்த மூன்றாம் மணி முனாஃபிக் இருக்கா இல்லையா, இவன் செய்த சூழ்ச்சியினுடைய மிகப்பெரிய ஆழம் என்னன்னா, மிகச்சிறந்த முஸ்லிமாவே இருப்பான். அவனை மாதிரி தொழுகையாளி யாரும் இல்லை, எல்லா இடத்திலையும் இருப்பான், பெருமானாரை மதிப்பான். இதுதான் டேஞ்சர், இதுதான் டேஞ்சர். நமக்குள் இருந்து கொண்டே நம்முடைய செய்திகளை எதிர்த்தரப்பிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள், அங்கிருந்து செய்திகளை வாங்குவார்கள். இதனால் ஏற்பட்ட போர்களும் உண்டு. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு சமூக அக்கறையோடு நடந்து கொண்டார்கள்னா, இவன் முனாஃபிக்னு சொன்னா அது மதீனாவிற்குள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி மதீனாவின் கட்டமைப்பை தகர்த்து விடும். அதனால முனாஃபிக்களுடைய லிஸ்ட அல்லாஹ்வுடைய ரசூல் தான் நம்புகிற ஒரு சஹாபிகிட்ட கொடுத்து வைத்து விட்டு எப்பொழுதும் போல இருந்தார்கள். அதை வெளிப்படுத்தல. பெருமானாருக்கு தெரியும், ஹுதைபத்துல் யமானி என்ற ரகசிய காப்பாளர் அவருக்கும் தெரியும். சஹாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க, நம்ம கூட்டத்தில் எவன்டா முனாஃபிக்குன்னு. ஒரே ஒரு அடையாளம், ஒருவன் இறந்து ஜனாசா தொழுகை பள்ளிக்கு வந்தால் சஹாபாக்கள் பார்ப்பார்கள், இந்த ரகசிய காப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டால் அவர் முனாஃபிக் இல்ல, கலக்கலன்னு சொன்னா அவன் முனாஃபிக்னு எல்லாம் ஓடிடுவாங்க. இந்த அளவு பெருமானார் சமூக அக்கறையில் கயவர்களை காட்டி கொடுக்காமல் எல்லோரும் தன்னுடைய உம்மத்துன்னு போனாங்க. ஆனா காலங்கள் அதோடு நிக்கலையே. ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் மிகுந்த கட்டுப்பாடோடு அத்துணையும் பெருமானார் சமாளித்தார்கள். இது வரலாறு. இந்த வரலாறுகளை புரிந்து கொண்டால்தான் நடப்பு வாழ்க்கையில் நம்முடைய ஈமானை உறுதி செய்வதற்கான நிலை பிறக்கும். அதுதான் பெருமானாரை சொல்லிவிட்டார்களே, மார்க்கத்தின் பெயரால் நிறைய குழப்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். உண்மையை கண்டறிவதற்கான சாத்வீக வழிகளை நான் தந்திருக்கிறேன். அதுல பயணப்பட்டுட்டு ஈமான பாதுகாத்து அமல்களை செய்து மறுமையில் வெற்றி அடைவதற்கு நீங்கள் முயற்சியுங்கள், குழப்பங்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இதுதான் எச்சரிக்கை. மூமின்களே, மூமின்களே, நான் தான் சொன்னேன், யதார்த்தமா போயிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. போட்டின்னு வந்துருச்சுன்னா அது எது மாதிரியான விளைவுகளை உருவாக்கும்? இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு வந்து ஒரு அழகான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறேன். அதை பிடிச்சுக்குங்க. கடவாய் பற்களில் வைத்து நன்கு அழுத்தமாய் கவ்விக்கொள்ளுங்கள். நான் ஏன் கியாமத்தினுடைய சமீபங்களில் அவ்வளவு குழப்பங்கள் அல்லாஹ் ரசூலின் பெயராலேயே நடத்தப்படும். அதான் ஆச்சரியம். பிடிச்சாங்களா? 10 ஆண்டு எல்லா குழப்பங்களையும் தவிடுபடியாக்கினார்கள். அந்த கடைசி காலங்கள்ல பெருமானாருடைய தகிரியம் பாருங்க. பெரும் பெரும் வல்லரசுகளுக்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கடிதமும் எழுதினார்கள். இப்ப கிட்டத்தட்ட பெருமானார் ஒரு ஆட்சியாளராய், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாய், பிற நாடுகளுக்கு அரசு சார்ந்த அழைப்பாய், இப்படி ஒரு ஸ்தானத்தை அல்லாஹ் பெருமானாருக்கு நிறைவாக தந்தான். பொழுது அன்றைக்கு இருந்த வல்லரசுகள் ரோம், பாரசீகம், இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் பெருமானார் மீது கடும் காழ்ப்புணர்வோடு இருந்தார். யார் அந்த முகம்மது? வாய்ப்புகள் எவ்வளவு போர் நடந்திருக்கிறது. பாரசீக போர்கள், ரோம் நாட்டு போர்கள், எல்லாவற்றையும் பெருமானார் எதிர்கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு நிம்மதியான வாழ்வுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறார்கள். சஹாபாக்களுடைய மனோநிலை என்னன்னா, நபி எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க, எல்லோரையும் மரணித்து பார்க்கிற மனிதர்கள் பெருமானாரை அப்படி அவர்கள் கற்பனை செய்யவே இல்லை.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அவநம்பிக்கையில வாழ தூக்கிட்டாங்க. யாராவது முஹம்மது இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களை நான் கொன்று விடுவேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேதலித்து கடந்தார்கள். அலிநாயகம் உணர்வற்று கடந்தார்கள். அன்னைக்கு உணர்வாளராக இருந்தவர் சித்திக் நாயகம் மட்டும் வந்தார்கள், சொன்னார்கள், ரொம்ப தெளிவா சொன்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்களும் மரணிப்பீர்கள், அவர்களும் மரணிப்பார்கள். அதோ பெருமானார் மரணித்து விட்டார்கள். யாரெல்லாம் முஹம்மதை வணங்குகிறீர்களோ நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், அவர் மரணித்து விட்டார். அல்லாஹ்வை வணங்கியவர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், ஓஹுவ ஹய்யுன் லா யமூத், ஒருபோதும் அல்லாஹ் மரணிக்க மாட்டார். ஒரு ஆளுமை, ஒரு தலைமையினுடைய மிகப்பெரிய அடையாளம் அது. ஏன்னா பெருமானார் இல்லை, பெருமானாருடைய அந்த இல்லாமையை நிரப்புகிற பொறுப்பு யாருக்கு? சித்திக் நாயகம் முன் நின்று அமைதிப்படுத்தினார்கள். பெருமானாருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன பிரச்சனை சமூகத்தில் எழுகிறது தெரியுமா? 23 ஆண்டுகள் நாம் கற்பனை செய்யாத, அப்படி நினைச்சே பார்க்கல, நினைத்து பார்க்காததினால், நினைச்சு பார்க்கலங்கிறத நீங்க நல்லா கவனிக்கணும். சாதாரண சமூகத்தில் பேசிட்டே இருப்போம். பசங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், உனக்கு என்னப்பா கவலை, மத்தாக்கு பிறகு சொத்தெல்லாம் உனக்கு தானே வரும். நான் சொல்ல புரியுதா? புரியுதா? இன்னொரு ஆள் சாகரத்திலேயே குறியா இருப்பான். இது வழமை. அப்படி ஒரு வார்த்தையை பெருமானாருடைய விஷயத்தில் சமுதாயம் பயன்படுத்தவே இல்லை. அதனால அவங்களுக்கு புரியல. இந்த அடிப்படை குழப்பங்களை தீர்த்து வைத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, பெருமானாருடைய காலத்திலேயே சமூக ஊடுருவல் செய்து குழப்பங்களை ஏற்படுத்திய முனாஃபிக்குகள் இதை சரியா பயன்படுத்திக்கிட்டு கிளப்பி விட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யார்? இப்போ மதீனாவின் ஆட்சியாளர் யார்? கிளப்பி விட்டார்கள். இப்பொழுதுதான் மார்க்கம் தாண்டி அரசியல் அதிகாரம் என்ற சிந்தனை வருது. முனாஃபிக் அதோட நிக்கல, அன்சாரிகளை எல்லாம் கூட்டிட்டு போய் சொன்னாங்க, பார், அகதியாய் வந்தவர்களுக்கு நீதான் வாழ்வு தந்தாய், அதனால அடுத்த அதிகாரம் உனக்கு. அவங்க மண்டைகளை கிடைக்கிறார். முஹாஜிர்களை தனியாக அழைத்து சென்று சொன்னார்கள், அன்சாரிகள் வந்தவர்களுக்குத்தான் வாழ்வளித்தார்கள், வந்ததே நீங்கள் தானே, பூர்வீக நபியின் நிழலாய் வாழ்ந்த நீங்கள் தான் அடுத்த அதிகாரத்திற்கு உரியவர்கள். இதெல்லாம் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா அங்கேயே 10 பேர் சேர்ந்துக்குமா, பார்த்துட்டா சொத்தெல்லாம் அவங்க அண்ணன் அடிச்சுட்டு போயிட போறான். கரெக்டா? இந்த முனாஃபிக்குகள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, சம்பந்தமே இருக்காது. ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய குழப்பங்களை இப்படித்தான் உருவாக்குவார்கள். அந்த நேரத்துல ரொம்ப அறிவுபூர்வமா பனு சாயிதா அப்படிங்கிற ஒரு தோட்டத்துல ஒரு ரகசிய கூட்டம் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. முஹாஜிர்கள்லாம் வாங்க, அன்சாரிகள்லாம் வாங்க, நீங்கள் எல்லோரும் சஹாபாக்கள், அல்லாஹ் உங்களை பொருத்தி கொண்டான். பெருமானார் நம்ம விட்டு போயிட்டாங்க, ஆனால் அரசு இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, சமூகம் இருக்கிறது. எல்லோரும் தலைவராக முடியாது, ஒரு ஒற்றை தலைமை வேண்டும், நீங்கள் எல்லாம் கருத்து சொல்லுங்கள். அப்போ சிலர்கள் எழுந்து சொன்னார்கள், அன்சாரிகள் தான் இருக்கணும். சரி. சிலர்கள் சொன்னார்கள் முஹாஜிர்கள் தான் இருக்கணும். சரி. சிலர்கள் சொன்னார்கள் உங்கள ஒரு கலீஃபா வரட்டும், பிரதிநிதி, எங்கள்ல ஒரு கலீஃபா இருக்கட்டும், இரட்டை ஆட்சி முறை. இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க நடக்க எந்த ஒரு சஹாபியும் சொந்த கருத்தை சொல்லவில்லை. அவங்க எல்லாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சொல்லி கடைசியாக ஒரு முடிவு அங்கு எட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கு பிறகு முஹாஜிர்கள் தான் இந்த அதிகார மையத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நேரடியாகவும் சைக்கிணையாகவும் சொன்னதை எடுத்து வைத்த பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். சித்திக் நாயகம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் தான் அடுத்து கலீஃபான்னு சொல்லல, அதான் சஹாபாக்கள். அடுத்து யார்? நான் முன்மொழிகிறேன். நாம இந்த கூட்டத்திலேயே ஆகச் சிறந்தவர் யார் தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாப். அந்த மனசு வருமா? ஒரு கூட்டம் நடக்குது, யாருக்கு தலைவர்? அவர் இருக்கட்டும்னு நான் சொன்னா நான் பெரிய மனுஷன்,
அப்படி நான் 10 பேரை கூட்டிட்டு வந்திருந்தா? மனிதர்கள் தானே. உலகத்தின் மிகப்பெரிய கவனிக்கப்பட்ட வரலாறு. உமர் நாயகம் இருந்தாங்க. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், பெரிய மனுஷனுக்கு பெரிய மனுஷன், எல்லாம் கரெக்ட் தான். பெருமானாரோடு அதிக தனிமையில் இருந்தவர்கள் கூட நீங்கள் தான். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த ஹிஜ்ரத் பயணத்தின் பெருமானாரோடு அந்த சவுர் குகையில் தனித்திருந்தீர்களே, அந்த பிரயாணத்தில் உடன் இருந்தீர்களே, அந்த ஒரு இரவு ஒரு பகல் இந்த உமர் லாய்க்காக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பெருமானாருடைய கலீஃபா கைய வாக்குமூலம் ஓட்டு போடுறார். உமர் நாயகம் செய்தவுடன் அத்தனை பேர்களும் வாக்களித்தார்கள். இஸ்லாத்தில் பெருமானாருக்கு பிறகு நபி கிடையாது, பெருமானாரின் பணிகளை கவனிக்கிற பிரதிநிதி அப்படின்னு அபூபக்கர் சித்திக்கை தேர்வு செஞ்சாங்க. ஏக மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முனாஃபிக்குகளின் சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது. நீண்ட வரலாறு, பேசிட்டே இருந்தா 5 ஜும்மாவாயிரும். கவனிங்க, ஏக மனதாக பிறகு சித்திக் நாயகம் கலீஃபாவாக நின்று பாருங்க. ஒரு தலைமை பிறக்கும் போது அந்த குழப்பங்கள் எல்லாம் காணா போயிடும். பெருமானாரை எப்படி அடக்கணும், யார் குளிப்பாட்டணும், எவ்வளவு கஃன் போடணும், எங்க அடக்கணும், ஒற்றை தலைமை அருமையா நடந்து முடியுது. அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். சித்திக் நாயகம் 2 ஆண்டுகள் இஸ்லாமிய பெருமானாரின் ஆட்சியை அப்படியே தருகிறார்கள். நபி இல்லை, ஆனால் நபி கட்டமைத்த ஒரு சமூகத்தை ஆட்சி அதிகாரத்தோடு நிலைநாட்டியவர்கள் செய்யுதுன்னா சொல்லுங்க. அவங்க காலம் முடியுது. அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? அடுத்து இந்த எலெக்ஷன் ஓட்டு கிட்டெல்லாம் வேண்டாம், அசிங்கமா போயிடும். பெருமானார் சொன்னாங்க, பதவியை கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். மக்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்களே பொறுப்புக்கு வரட்டும். அதுதான் இஸ்லாம். இதெல்லாம் நாமளே கேள்வி கேட்டுக்கணும். நான் போட்டிக்கு நிக்கிறேன், அப்ளை பண்றேன், எனக்கு ஒரு 100 ஆளு, நான் லஞ்சம். அல்லாஹ் அக்பர். இஸ்லாம் அல்ல. அதனால சித்திக் நாயகம் ஒன்று செஞ்சாங்க. நானும் மௌத்தாகணும் இல்லையா, ஒரு ஷூரா கமிட்டி. ஷூரா கமிட்டினா ஆலோசனை குழு. இவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ, அவர்கள் யாரை சொல்லுகிறார்களோ, மக்கள் அவரை ஜனாதிபதியாக இருக்கட்டும். அந்த ஷூராவுக்கு பிறகு உமர் நாயகம் ஆட்சிக்கு வர்றாங்க. பிறகுதான் இஸ்லாம் பாரசீகத்தை கடந்து ரோமை கடந்து பயணிக்கிறது, உலகளாவிய மார்க்கமாக மாறுகிறது. ஒரு பக்கம் இஸ்லாமிய பிரச்சாரம், இன்னொரு பக்கம் அரசியல் நடவடிக்கைகள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நான் ஒரு சமுதாயத்தை கட்டமைச்சிருக்கேன், அது 30 வருஷத்துல அந்த ஜனநாயகம் காணா போயிருந்தாங்க. 30 வருஷத்துல எண்ணங்கள் மாறிடும். இந்த ஆன்மீகத்தை விட்டுட்டு வெறும் அரசியல் பதவி போதையில இவர்கள் பாதை மாறி போவார்கள் எச்சரிச்சிருந்தாங்க. அபூபக்கர் காலம் முடிச்சு. உமர் நாயகம் தான் அரசியல் காரணங்களுக்காக ஷஹீதாக்கப்பட்ட முதல் கலீஃபா, முஸல்லால வச்சு. அப்புறம் ஷூரா கமிட்டி தீர்மானிக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் பெருமானாருக்கு மருமகன், 2 பிள்ளைகளை கட்டினார். குர்ஆனை ஒருங்கிணைத்த சாதனையாளர், ஏகமனதாக எடுத்தார். ஆனால் வரலாற்றில் மிக பெரும் குழப்பம் உஸ்மான் நாயகத்தினுடைய காலத்தில் தான் ஏற்பட்டது. நீங்க நல்லா கவனிங்க. வாங்க தொழுகலாம், ஒன்னா திக்ர் செய்யலாம், ஒன்னா தாவத்துக்கு போகலாம், எல்லாம் கரெக்டா சந்தோஷமா இருக்கும். இதுக்கு நீங்க தலைமை ஏறுங்கள் அப்படின்னு ஒருத்தர் தலைவர்னு நம்ம பிரகடனப்படுத்தும் போது அதெல்லாம் ஏற்க முடியாது. இந்த போதை, பதவி போதை சமூகத்தில் எவ்வளவு மாற்றங்களை உருவாக்கும். எல்லாத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகி போறோம். அப்புறம் நீங்க நில்லுங்க, பஸ்ல எந்திரிச்சு இடம் கொடுப்போம். கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? பந்தியில சேரை பார்த்துக்கிட்டே முறைப்போம், ஆனா ஒரு பரவாயில்ல பாருங்க, எல்லாம் நடக்கும். ஆனா போட்டி பதவின்னு வந்துருச்சுன்னா அந்த போட்டியில் ஏற்பட்ட சில விபரீதங்களில் இவ்வளவு பெரிய சஹாபியை இந்த சொந்த சமுதாயம் 40 நாள் வீட்டுக்குள் முற்றுகையில் வைத்திருந்து ஓட்ட பிரிச்சு உள்ள குதிச்சு குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த உஸ்மான் நாயகத்தை வெட்டி சாய்த்தது வரலாறு. அவங்களுக்கு தெரியாதா இவர் சஹாபி? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் தெரியாதா?
குர்ஆனை ஒன்று திரட்டியவர் தெரியாதா? பெருமானாரினால் பரிபூரண ஈமானுக்கு சொந்தக்காரர் தெரியாதா? எல்லாம் தெரியும். பதவின்னு வந்துருச்சுன்னா எவனை வேணாலும் வெட்டுவோம். மூமின்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பதவி ஆசையோட வரக்கூடாது. நாசத்தில் கொண்டு போய் அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் விட்டுவிடும். மக்கள் தேர்வு செய்தார்கள், அது வேற. ரொம்ப தெளிவா சொல்றாங்க பாருங்க. நீயா பதவி கேட்டு போனா வர்ற எல்லா பிரச்சனையும் நீ தான் சந்திக்கணும். மக்களா உன்னை பிடிச்சி நிறுத்தினாங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இந்த ரெண்டு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நீ குடியிருப்போர் நலச்சங்கமா இருக்கட்டும், வார்டு சங்கமா இருக்கட்டும், ஒரு வார்டு கவுன்சிலரா இருக்கட்டும், ஒரு ஜமாத்து நிர்வாகமா இருக்கட்டும், ஒரு ஊர் நிர்வாகமா இருக்கட்டும், ஒரு நாட்டை ஆளுகிற நிர்வாகமா இருக்கட்டும், காலங்கள் எப்படியும் மாறி போகட்டும். நாம் கற்பனையான காரணங்களை தவிர்த்து விட்டு பெருமானாரின் வார்த்தைகளை பாருங்கள். மக்கள் உன்னை நிற்க வைத்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். நீயாக பதவிக்கு போட்டியிட்டால் எல்லாத்தையும் உன் தலைமையிலே எல்லாம் கட்டிடுவான். ஆனால் அந்த பதவிக்கு பிறகு ஒன்றுமே இருக்காதுங்கிறது பதவியில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் என்னப்பா இதுக்குத்தானே இப்படி அடிதடி போட்டுக்கிட்டோம், ஊரை பகைச்சு ஜமாத்தை பகைச்சு மூஞ்சியை பார்க்காம. இது உலகத்தின் வரலாறு. ஆனால் அந்த பகை எங்கு கொண்டு போய்விடும் தெரியுமா? உயர்தர மனிதர்களையும் படுகொலை செய்வதற்கு தயங்காது பதவி போதை. உஸ்மான் நாயகம் கொல்லப்பட்டான். மஷூராவின் அடிப்படையில் அலிநாயகம் கலீஃபாவாக வந்தார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உலக அறிவு அலிகிட்ட தான் இருக்கு. அலியின் மூலமாக என் ஞானத்தை நீங்கள் பெற முடியும். இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இஸ்லாத்திற்கு வந்த சோதனைகளில் பலவித கான்செப்டுகளை உள்ள வருவாங்க. சன்ஆங்கிற ஒரு நகரம், அங்கிருந்து அப்துல்லாஹ் இப்னு சபான் ஒருத்தன் வந்தான், யூதன். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் இஸ்லாத்தை, நீங்க நல்லா கவனிங்க, சில பிரச்சனைகள் உள்ளிருப்பவர்களால் வரவே வராது. அவங்க அப்படித்தான் இருக்கும்பா, எங்க மச்சான் அப்படித்தான், எங்க மாமா அப்படித்தான் போயிடுவோம். இந்த வெளியிலிருந்து தேர்ட் பார்ட்டி வர்றான் பாருங்க, அவனால் மிகப்பெரிய விபரீதங்கள் உருவாகும். உமர் நாயகத்தினுடைய காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு சபான் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று உள்ள வர்றான். வந்தவன் என்ன செஞ்சான் தெரியுமா? சமூகத்திற்குள் ஒரு புதிய கருத்தை அங்கு உருவாக்குறான். என்ன கருத்துனா பாருங்க, பெருமானாருக்கு பிறகு நபி கிடையாது, ஆனால் அரசியல் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு முழுமையான தகுதி யாரு தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். இது புதிய ஒரு பித்னாவை, ஒரு சிந்தனையை அந்த சமூகத்தில் பதிக்கிறான். அது மெருகூறுகிறது, பலர்களும் ரசிக்கிறார்கள். அந்த ரசிப்பதற்கு அவன் சில காரணங்களை சொன்னான். என்ன காரணங்கள் தெரியுமா? பாருங்க, ஒரு சமுதாயம் நேர்வழியில நடக்கணும்னா கையில குர்ஆன் இருக்கும். ஒரு சமுதாயம் நேர்வழியில நடக்கணும்னா பெருமானாருடைய ஹதீஸ்கள் இருக்கணும். ஒரு சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்றால் மனிதர்களில் பெருமானாரின் குடும்பம் இருக்க வேண்டும். இந்த லாஜிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரை பின்பற்ற? நபியினுடைய குடும்பத்தை பின்பற்றுகிறேன். அங்க என்ன விதைச்சான் தெரியுமா? பெருமானாருக்கு பிறகு அதிகார மையம் முழுவதும் பெருமானாரின் அஹ்ல பைத் என்ற குடும்பத்திற்கு மட்டுமே வர வேண்டும். விதைச்சிட்டானா? சொல்லுங்க, தூங்குறீங்களா? விதைச்சிட்டானா? இதெல்லாம் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. நாங்க தான் குடும்பமா இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம், நிர்வாகத்துக்கு வர்றோம். இந்த வாதங்கள் பதியப்பட்டது. சில பேர் ஏத்துக்கிட்டாங்க. ஆதாரங்களை எல்லாம் சொன்ன பாத்தீங்களா? அலியை கூட்டிட்டு போய் பெருமானார் நிறைய ஞானங்களை தந்திருக்கிறார்கள். அலி இல்லாத ஞானம் இந்த உலகத்தில் கிடையாதுன்னாங்க. என்னப்பா சொல்ல வர்ற? ஆரம்பத்திலேயே தப்பு பண்ணிட்டாங்கப்பா. என்னப்பா தப்பு பண்ணாங்க? அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தது தவறு, நஊது பில்லாஹ். உமர் நாயகம் ஆட்சிக்கு வந்தது தவறு, நஊது பில்லாஹ். அதை எப்படி மாற்றி சொன்னார்கள் தெரியுமா? அபூபக்கரும் உமரும் குறைஷிகளின் சிலைகள் அப்படின்னு கொடூரமான வார்த்தைகளை விமர்சித்தாங்க. நம்ம கடந்த ஜும்மால எல்லாம் சொன்னோம், நீங்க அரசியல்ல இருந்தீங்கன்னா இருந்துட்டு போங்க, மார்க்கத்தை கொண்டு போய் அதுல சொல்லாதீங்க. ஏன்னா கருத்துக்கள் எப்படி திருப்பி வரும் தெரியாது. ஒரு சமுதாய தலைவர் கோயம்புத்தூர்ல வந்து பேசுறாரு, என்ன
கரை படிஞ்சவன் எல்லாம் திட்டுறாங்க. எப்படி என்னை பார்த்து சொல்லலாம்? இந்த கரங்களால் காபத்துல்லாவை கழுகி இருக்கிறேன். அவர் சொன்ன செய்திகளை உண்மைதான். அவர் நிரூபிக்க வர்றாரு. காபாவை கழுகிய கரங்கள் கரைபடியுமா, லஞ்சம் வாங்குமா சொல்லிட்டாரு. அடுத்த நாள் மாற்று சமூகத்தினுடைய பேச்சாளர் பேசுறாரு. அவருக்கு இதனுடைய மாண்புகள் தெரியாது. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் கை பட்டதினால் காபத்துல்லா கரை பிடிந்ததுன்னாரு. யார் அடிக்குது சொல்லுங்க? சில இடங்களில் இந்த மாற்று கருத்துக்கள் மார்க்கத்தை பாதிக்கும். அவன் ஏதோ அரசியல் செய்யறான்னு பார்த்தா அவன் எங்க கொண்டு வந்து நிறுத்துறான் தெரியுமா? பெருமானார் கட்டமைத்த ஒரு சமூகத்தை அப்படியே உடைக்கிறான். உடைச்சு அபூபக்கர் குறைஷிகளின் சிலை, உமர் குறைஷிகளின் சிலை, உஸ்மான் அவருடைய கொலைக்கு பழி வாங்காமல் சமூகத்தில் ஆக்கப்பட்டு விட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பெருமானாருக்கு பிறகு அதிகாரத்திற்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கணும். இந்த கோஷம் அப்படியே தூக்குது. இப்ப பெருமானார் சொன்னாங்க இல்லையா, பல பல காரணங்களினால் 72 கூட்டமா என் சமுதாயம் பிரியும். முதல் காரணமே அரசியலுக்கு தான். இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற 40 இயக்கமும் கொள்கைக்கோ தீனுக்கெல்லாம் கிடையாது. அவனுடைய தலைமைக்கு உண்மை அதுதான். அவர்களிடம் வேறு காரணங்களை நீங்கள் தேடி பாருங்கள், ஒண்ணுமே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் தலைவராக இருக்கிறேன்னா தனி கட்சி இருந்தா தான் என் தலைவர், எல்லாம் சேர்ந்துட்டா எவனோ தலைவர் ஆயிடுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்தார்கள் சமூக நாசத்திற்கு. இந்த போதை, பதவி என்ற போதை யாரையும் வழிகெடுத்து விடும். உமரை கொன்றார்கள், உஸ்மானை கொன்றார்கள், அலிநாயகத்தை கொன்றவர்கள் அவங்க தான் அலிநாயகத்தை கொண்டாடுறாங்க. சரியா? இப்போ ஒரு வாதம் நிலைத்து நிற்கிறது. என்ன வாதம் தெரியுமா? பெருமானாருக்கு பிறகு அதிகாரத்தில் இருக்க வேண்டியது அஹ்ல பைத் என்ற குடும்பம். அப்படி வா, அந்த கருத்து ஈரான், ஈராக், பண்டைய பாரசீகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் அந்த கருத்து பெருகி அல்லாஹ் பாதுகாக்கணும். மிம்பர்ல நின்று உமர் நாசமாகட்டும் சொல்லுவாங்க, அபூபக்கர் நாசமாகட்டும் சொல்லுவாங்க. அலிநாயகத்தை மட்டும் தூக்கி பிடித்து ஒரு தனி இஸ்லாமை கட்டமைத்தார்கள், அதிகாரத்திலும் வந்து சேர்ந்தார்கள். நமக்கு வினோதமா இருக்கும், என்னடா இது, ஈராக் அந்த அடி அடிச்சான், சதாம் ஹுசைனை கொன்னான், ஈரான் மேல இவ்வளவு பிரச்சனை, அதனுடைய உச்ச தலைவர் 5 நாட்களுக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், 125 நாள் அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு ஆண்மையோடு அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் போராடுகிறார்கள். ஒட்டுமொத்த பாப்புலேஷன் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுங்கிறத நிரூபித்திருக்கிறார்கள். 90 நாடுகளுக்கு மேல் கலந்து ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு அரசியல், மிகப்பெரிய அரசியல் உலகத்தில் நடக்குது. இப்ப நாம அவங்களை ஆதரிக்கிறோம், அனுதாபத்தோடு பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு நாடு, ஒரு நாட்டு மக்கள், எந்த பாவம் செய்யாத குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் நீடிக்க கூடாது, அதனுடைய வன்முறை சிந்தனைகள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா எழுந்து நிற்கிற ஒரு ஈரான், அந்த நாடுங்கிறதுல நாம ஆதரவு கொடுப்போம். ஆனா சமூகம் புலம்போது சில நேரத்துல என்ன குர்ஆன் வசனங்கள் ஓதுறாங்க, எவ்வளவு அழுமையா இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு வச்சிருக்கிறாங்க, சுதந்திர இஸ்லாமிய தேசம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் பின்னணியில் ஈமானிய சமூகம் விளங்கணும். உலகத்துல இன்னைக்கு முஸ்லிம்கள் 2 பார்த்தா மெஜாரிட்டியாக சுன்னிகள், அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத், சன்னி முஸ்லிம்ஸ். 2வது இடத்துல ஷியா முஸ்லிம்ஸ். இதனால என்ன பிரச்சனை? இந்தியாவிலேயே நிறைய முகலாயர்கள் ஷியாக்களா இருந்திருக்காங்க. அதனாலதான் முஹர்ரம் 1ஆம் தேதிக்கு லீவு கிடையாது. எப்ப லீவு? முஹர்ரம் 10க்கு. ஏன்னா ஆஷூராவுடைய 10வது நாளை ஷியாக்கள் அரஃபா நாளை விட பெருசா நினைக்கிறான். ஒரு விழிப்புணர்வு வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. இன்றைக்கு மிகப்பெரிய ஆண்மையோடு அமெரிக்கா, இஸ்ரேலுடைய அராஜகத்தை தட்டி கேட்கிற மனிதர்கள் ஈரானில் இருக்கிறார்கள். வாழ்த்துகிறோம் நாட்டு ரீதியாக. பின்னால் இருக்கிற குழப்பங்கள் என்னன்னா, அவங்களையும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. நம்மள இருக்கிற மாதிரி ராஃபிதாக்கள், இமாமியாக்கள், இஸ்னையஷரா, அலவியா, பாத்திமியா, உபைதியுன், சாதியா, ஜைதியுன், இஸ்மாயிலியா, பார்த்தா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது
12 இமாம்களில் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமைனியின் கூட்டம். யார் இந்த 12 இமாம்கள்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம பேச்சுக்கள்லாம் எப்படி போகும் தெரியுமா? குர்ஆன்ல இருக்கான்னு கேட்போம், கரெக்ட். அப்புறம் ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்போம். அப்புறம் இமாம் புகாரி சொல்லி இருக்காரா, இமாம் முஸ்லிம், இமாம் நசை, இந்த 6 பெரும் கிரந்தங்கள். அப்புறம் 4 மதுஹபுடைய இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக். இந்த கோட்பாடு எதுவுமே அங்க இருக்காது. இந்த கிதாபுகளை எதையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. அவர்களுடைய வாதத்தில் குர்ஆனில் தவறு இருக்குங்கிறான். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத லஹரக் வ ரஃபஅனா. இதன் ஆயத்து. இடையில ஒரு ஆயத்து அவன் சொல்றான், இன்ன அலியன் சிஹ்ரக், அலி உங்க மருமகன் அப்படின்னு குர்ஆன்ல இருந்துச்சு. இவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு போதையை குர்ஆனுக்குள்ளேயும் திரிவு செய்ய முடியும். அப்புறம் ரசூலுல்லாஹ் கூட தனிமையில 72 நாட்கள் ஃபாத்திமா நாயகர் இருந்திருக்கிறாங்க. இது வரலாறு தான். சின்ன வயசுல அதிகமா பெருமானாரோடு இருந்த பெண் பிள்ளை யாரு? மகள். இவன் ஒரு கட்டத்துல என்ன சொல்றான்னா, ஃபாத்திமாவுக்கும் வஹி வந்தது, அது 17,000 வசனம் இருக்கு, அது அலிட்ட தான் இருக்குது, நீங்க எல்லாம் சேர்ந்து உலகத்தை ஏமாத்திட்டீங்க, நாங்கள் ஒரு மார்க்கத்தை தருகிறோம், அலி அவர்தான் அதிகாரத்தின் முதல் உச்ச தலைவர். அங்கதான் தொடங்குச்சு. ஆனா இந்த செய்தி எதுவும் அலிநாயகத்துக்கு தெரியாது. அலிநாயகம் ஒருபோதும் சொன்னதில்லை. வாழ்க்கையில உமர் நாயகத்தை எதிர்த்து, அபூபக்கர் நாயகத்தை எதிர்த்து அலிநாயகம் பேசியதாக வரலாறே கிடையாது. கருத்து வேறுபாடு யார் சொல்லி இருக்கணும்? அலிநாயகங்களுக்கு என்ன ஒதுக்கி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் உச்சத்துல போனா அலிக்குத்தான் நபித்துவம் வந்துச்சு, ஜிப்ரீல் மறந்து முகமதுக்கு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் புரிய முடியுதா? அதனாலதான் பாங்குல, ஈரானுடைய பாங்க நீங்க கேட்டீங்கன்னா நம்ம பாங்கு மாதிரியே போகும். இடையில ஒரு வார்த்தை சொல்லுவான், அண்ணா அலியன், எங்க அலி அவர்தான் வலியுல்லா அல்லது அமீர் அல்லது இமாம். நம்மள மாதிரி சாதாரண தொழுக மாட்டாங்க. ஒரு மண் கட்டியை வச்சுட்டு தொழுவான். அது என்னடா மண் கட்டின்னு சொன்னா, உசைன் ரலியல்லாஹு, அது அஹ்ல பைத் பெருமானாருடைய குடும்பம். உசைன் ஷஹீதாக்கப்பட்ட கர்பலாவின் மண், அதில் தான் சுஜூது செய்யணும். உலகத்தில் பல்வேறு நாடுகளில் ஒரு மோசமான சித்தாந்தத்தை ஒரு யூதன் உருவாக்கினான். அதற்கு பலியானதுதான் ஷியாக்கள். இதுக்கு எந்த பின்னணி காரணமும் கிடையாது. அவங்க சொல்ற ஒற்றை காரணம், இஸ்லாமிய அதிகாரம் என்பது நாங்கள் மட்டுமே நடத்த வேண்டும். அதுல அவன் சொல்லிட்டே வர்றான், எங்க இமாம்கள் 12 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு அலி, 2வது மகன் ஹசன், 3வது உசைன். இந்த 2 பேரை கொண்டது இவங்க தான். வரலாற்றுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஃபா மலையில உட்கார்ந்து இருப்பாங்க. ஈராக்ல இருந்து ஒருத்தர் வருவான். அன்னைக்கு கூஃபா எல்லாம் அவங்களுடைய நகரம். எங்க எஹ்ராம் கட்டி இருக்கிற நிலையில ஈ அடிக்கலாமான்னு கேட்டான். ஹஜ் உம்ரா போறவங்க டவுட் வரும். அப்போ இப்னு அப்பாஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, பெருமானாரின் பேர குழந்தையை கொலை செய்வதற்கு தயங்காதவர்கள் எஹ்ராமில் கொசுவை அடிக்கலாமா என்று சட்டம் கேட்கிறார்கள். இதே ஈரானிகள், இதே பாரசீகர்கள் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகாரத்திற்காக விஷம் வைத்து கொன்றார்கள். ஹுசைனை கர்பலாவில் நம்ப வைத்து ஃபுராத் நதியில் வைத்து படுகொலை செய்தார்கள். இந்த வரலாறு எல்லாம் யூதனோ நஸ்ரானியோ வேற யாரும் செய்யல. சொந்த சமுதாயம் அதிகாரம் தன் பக்கம் வரணும் அப்படின்னு சதி போட்டாங்க. யாரின் பெயர்களை சொல்லி சதி செய்தார்களோ அவங்கெல்லாம் நல்லவங்க. அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன், சுப்ஹானல்லாஹ், பெருமானாரினால் சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்ட அவங்களுக்கு தெரியாது. நம்ம பெயரை வச்சுதான் அரசியல் பண்றாங்க. அந்த அரசியலில் இன்றைய நிலவரம், ஈரான் ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுடைய ஒரு எண்ணம் பாருங்க. கடைசியில முகமது பின் அலியில் பாக்கிர், ஜாஃபர் இப்னு முகமது சாதிக், மூசல் காதிப், அலி இப்னு மூசர் ரிதா, இப்ப அடக்கினாங்களா இல்லையா? ரஸா அவருடைய அடக்கஸ்தலம், முகமது பின் அலியுல் ஜப்பாது தக்கி, அலி இப்னு முகமது அல் ஹாதி, ஹசன் பின் அலியுல் அஸ்கரி, முகமது பின் ஹசன் அல் மஹதி. கடைசியில இவங்க சொல்றது, 5 வயசுல ஒரு பையன் காணா போனான், அவன் பேர் முகம்மது, அவன் சாகல, வருவான் வருவான்,
அவன்தான் எதிர்பார்க்கப்பட்ட மஹ்தி. அவன் வந்துவிட்டால் உங்களை எல்லாம் படுகொலை செய்வோம். யார சொல்லுங்க? நீங்கள் முஸ்லிம்கள் கிடையாது. இதுதான் ஈரானுடைய இஸ்லாம். அதனால ஷியா நம்மளாளுகள் நினைச்சுக்காதீங்க, அது ஒரு தனி மதம். அந்த மதத்தினுடைய ஆபத்து படுபயங்கரமானது. ஆட்சி நாங்க மட்டும்தான் செய்வோம், எவன் செஞ்சாலும் எப்படியும் கொலை செய்வோம். இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பெருமானாரின் குடும்பத்தை கொலை செய்தவர்கள் தான். நாங்க அலியை நேசிக்கிறோம், பெருமானாருடைய குடும்பத்தை. இஸ்லாத்துல எந்த இடத்துலங்க முஹர்ரம் அன்னைக்கு வாழை எடுத்துக்கிட்டு யா அலி யா ஹசன் யா ஹுசைன் எந்த சஹாபி செஞ்சிருக்கிறாங்க? எந்த காலத்துல இருந்திருக்கிறது தீ மிதிக்கிறது? இங்க கொஞ்சம் முகலாய மன்னர்கள் ஆள் இருந்தாங்க, அதுல பரவனதுதான் முஹர்ரம் நோய். நீங்க பாத்தீங்களா இல்லையா? லாரியை கட்டி பாம்பு வச்சு விட்டானுங்க. நம்மளா செஞ்சோம்? ஒரு தனி மதம் இருக்கிறது, அவர்கள் தங்களை இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஒரு ஆங்கிள் அவன் ஆண்மையோடு நின்று அமெரிக்காவை எதிர்க்கிறான், பாராட்டுறோம். ஆனா இன்னொரு ஆங்கிள் ஒட்டுமொத்த உலகின் இஸ்லாமியர்களுக்கான பயங்கர எதிரி ஈரானுடைய ஆட்சியாளர்கள். புரிதல் வேண்டும். அவங்க தனி குரான் வச்சிருக்காங்க, அது குரான் சொல்லல, மஹ்தி வரும்போது அதுதான் குரான் சொல்லுவாங்க. அவைய எந்த இமாம்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க வரலாறுக்குள்ள தேடி போய் பார்த்தா நாம பார்த்து படித்து பழகிய எந்த பேர்களும் அங்க இருக்காது. தனி கிதாபு, தனி இமாம்கள், இந்த 12 பேர்கள் மட்டும்தான் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட. இது நடந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம். இந்த சின்ன பையன் காணா போயிட்டான், பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவன் தான் திரும்பி வருவான். அவன் பேரு தான் மஹ்தி. அவன் நிழலில் உலகத்தையே நாங்கள் ஆளுவோம். இந்த அதிகார ஆட்சி போதை அவர்களின் பாதையையே மாற்றிவிட்டு இருக்கிறது. பெருமானார் எல்லாத்துக்கும் சொன்னாங்க, நானும் எனது சஹாபாக்களும் எந்த வழியோ அந்த வரலாற்றை படியுங்கள், அதே வழியில் வாழுங்கள். ஏன்னா நம்முடைய சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் நேர்மையானவர்கள். யார் பேரை கேட்டாங்க நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. சஹாபாக்களை விமர்சனத்துக்கு எடுக்க கூடாது. சந்தேகம் அங்க வந்துச்சுன்னா மொத்த இஸ்லாத்துல சந்தேகம் வந்துடும். ஒரு பாரம்பரிய மரியாதையோடு கொள்கைகள், வணக்க வழிபாடுகள், வணிகவியல், குடும்பவியல் எல்லாவற்றையும் பெருமானார் தொகுத்தார்கள். அதை உலகத்திற்கு தந்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கு பின்னாடி நாம நேர்மையான வரலாறை எடுத்து பயணிக்கிறோம். மௌத்து வரைக்கும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்ற கோட்பாடில் வாழ்வதற்கும் பிற கொள்கைகளின் தீமையை உணர்ந்து நமது பிள்ளைகளை பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் ஹிதாயத் என்னும் நேர்வழியை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.